சிவகார்த்திகேயன் தான் அடுத்த சீமான். உருட்டு உருட்டு உலகமகா உருட்டு. எஸ்கேவை காலி பண்ற விஜய் ஃபேன்ஸ். சிவகார்த்திகேயன் பத்தின அந்த ஸ்பாய்லர் ஒன்லைனர் செமத்தியா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது தமிழ் சினிமா உலகோட சீமான் தான் சிவகார்த்திகேயன் அப்படின்றது தான். அதாவது தன்னை பத்தின பரபரப்புக்காக உண்மையே இல்லாத விஷயத்த ஓவர் கெத்தா அடிச்சு விடுறாரு. அரசியல்ல சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை தான் சினிமாவில சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஸ்பாய்லருக்கு விளக்கம் கொடுத்து தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமான விமர்சனத்தை சந்திக்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் என்ன அப்படி போய் அள்ளி விட்டுட்டார் அப்படின்னு கேட்டா பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல லேட்டஸ்டா தளபதி விஜய் தான் தன் அடுத்த தளபதியாக்க துடிக்கிறார் அப்படின்ற ரேஞ்சுக்கு சிவகார்த்திகேயன் பேசியிருக்கிற ஒரு விஷயம் சுட்டி காட்டப்படுது. அதாவது அமரன் படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. இதனால படக்குழுவினரும் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த நிலையில அமரன் படம் பத்தி சிவகார்த்திகேயன் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு இன்டர்வியூல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில கோட் படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சது பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. கோட் படத்துல ஒரு கேமியோ இருக்கிறதா டைரக்டர் வெங்கட் பிரபு சொன்னார். ஷூட்டிங் நடக்க ஸ்டார்ட் பண்ணப்பவே அதை சொல்லியிருந்தார். ஆனா என்ன சீன் அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லை. ரெண்டு பேருக்கும் இருக்கிற சீனுக்கான பேப்பரை பார்த்து விஜய் சாரும் மகிழ்ந்து போயிருக்கார். லாஸ்டா ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வெங்கட் பிரபு சீன் பேப்பரை அனுப்புனார். அன்னைக்கு காலையில ஷூட்டிங் போனப்போ துப்பாக்கியை கொடுத்து வில்லன் மோகனை பாத்துக்கோங்க, சுடக்கூடாது அப்படின்றதா சீன் பேப்பர்ல இருந்துச்சு. ஆனா விஜய் சார் தான் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற வசனத்தை சேர்த்து பேசினாரு. அது அவரோட பெருந்தன்மை. சிலர் சினிமா பொறுப்பை ஒப்படைச்சிட்டதா பேசுறாங்க. நான் இதை அப்படி பார்க்கல, அவரோட அன்பா தான் இதை பாக்குறேன். விஜய் அவார்ட்ஸ்ல அவர்கிட்ட இருந்தே ஒரு டைம் நான் அவார்ட் வாங்கியிருக்கேன். கோட் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே அவரோட அன்பா தான் பாக்குறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சியா பேசியிருக்கார். ஆனா சீன் ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக விஜய் அண்ணாவே தான் பேசி துப்பாக்கி என்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்றது மூலமா சினிமாவில இருந்து விலகி முழுநேர அரசியல்வாதி ஆகிற விஜய் சினிமாவில தன்னோட இடத்துல சிவகார்த்திகேயன் தான் வரணும் அப்படின்னு விரும்ப துடிக்கிறது மாதிரியும் அதை ஓப்பனா தன்னோட ஃபேன்ஸ் அண்ட் தமிழக மக்களுக்கு கட்டம் போட்டு காட்டதான் இப்படி ஒரு டைலாக வச்சு துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்னு தன்னோட இடத்த அவருக்கு வழங்கினது மாதிரியும் சிவா சொல்றார். இதை முழுக்க முழுக்க சுயத்தை மட்டும். இது மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயனோட பொழப்பே இதுதான். ஒன்னு மேடையில அழுது பரிதாபத்தை வாங்கி கட்டுறது, இல்லைன்னா என்ன ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, அமெரிக்காவில பைடன் கூப்பிட்டாருன்னு ஓவரா உருட்டுறதே அவரோட வேலை. குறிப்பா அமரன் படத்தை பார்த்த ராணுவ அதிகாரிகள் சிவகார்த்திகேயனுக்கு போன் போட்டு நீ தப்பான இடத்துல இருக்கிற, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்கன்னு விட்டாரு ஒரு கதை. ராணுவ அதிகாரிகளே சிலிருக்கிற அளவுக்கெல்லாம் அமரன்ல எந்த ஆக்ஷனும் இல்லை. அப்படி எதையும் சிவகார்த்திகேயன் பண்ணவும் இல்லை. சொல்ல போனா அமரன் படத்தோட ரியல் ஹீரோவே சாய் பல்லவி தான். படம் பார்த்த எல்லா பேருமே சொல்றது இதுதான். உண்மை இப்படி இருக்க சிவகார்த்திகேயன் தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஓவரா ஏத்தி பேசுறது அசிங்கமா இருக்கு. தளபதி கோட் படத்துல அப்படி டைலாக் பேசினது அவரோட பெருந்தன்மை. அந்த அன்போட ஒதுங்கிக்கணும் சிவகார்த்திகேயன். அதை விட்டுட்டு நான் தான் அடுத்த தளபதினு வீணா சீன் பண்ண நினைச்சா அரசியல்ல சீமானுக்கு இன்னைக்கு ஆகியிருக்கிற நிலைமை தான் சிவகார்த்திகேயனுக்கு சினிமாவில் நடக்கும். இந்திய சினிமாவில் என்னைக்குமே ஒரே ஒரு தளபதி தான், அது விஜய் மட்டும்தான் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.